जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका मूषिक वाहन मोदक हस्त चामर कर्ण विलंबित सूद्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய என்எக்ஸ்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன் என்ற முறையில நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள், எப்படி நீங்க சந்திச்சு வெளியில வர போறீங்க, இந்த வார ராசி பலன் என்னென்னலாம் வரப்போறது, எப்படி எல்லாம் இருக்க போறீங்க, என்னென்னலாம் செய்ய போறீங்க, யார் எந்த விஷயத்துல மாட்டிக்க போறீங்க, யார் எந்த மாட்டின விஷயத்துல இருந்து வெளியில வர போறீங்க, யாருக்கு புதுசா இடமாற்றம் வரப்போறது, யாருக்கு தடுமாற்றம் வரப்போறது, யாருக்கு அதாவது எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்காம ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யாருக்கு வருது, யாருக்கெல்லாம் அபவாதம் வருகிறது. அபவாதம் என்றால் கெட்ட பேர் யாருக்கெல்லாம் இருக்கு, நல்லதே செஞ்சும் கெட்ட பேர் வாங்குறவன்லாம் இருக்கான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கு. 12 ராசியில நம்ம பிறந்திருந்தாலும் நம்ம பிறக்கக்கூடிய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தன்மை உண்டு. நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், இது ஒரு கொடிய உலகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கொடிய உலகத்துல பிறந்து வளர்ந்து நம்ம போய் சேர்ற வரைக்கும், ஒரு பேர் எடுத்து போய் சேர்ற வரைக்கும் இந்த கொடிய உலகத்துல மிக போராட்டமான வாழ்க்கை தான் எல்லாருக்குமே. இந்த கொடிய உலகத்துல கொரோனாவை விட கொடிய உலகம் இது. உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணுங்கிறது கிடையாது. இந்த எப்படியாப்பட்ட உலகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர் எங்கேயாவது போய் இந்த ஊரு, அதாவது இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனாலும் நீ இதே பிரச்சனையை தான் நீ சந்திப்ப. நீ ஊரு விட்டு ஊரு போனா மட்டும் நீ நல்லா இதா வந்துட போறியா? கிடையாது. அப்போ நீ அந்த இருக்கக்கூடிய இடத்தை எப்படி செஞ்சுக்கணும், எப்படி நம்ம பார்த்துக்கணும், எப்படி நம்ம இருக்கணும், இந்த கொடிய உலகத்துல இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இங்க இருந்து போனாதான், இங்க டிக்கெட் எடுத்து ஃபைனல் டிக்கெட் எடுத்து போனாதான் நமக்கு நிம்மதியே தவிர அது வரைக்கும் கிடையாது. அது வரைக்கும் நமக்கு என்னென்ன வரும், எப்படி எப்படி சோதனைகள் வரும், எப்படி எப்படி உபாதைகள் வருங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ அப்ப நம்ம இந்த 12 ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம தான் ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம தான் நடந்துக்கணும். எதுல நீ அலட்சியம் காட்டுறியோ அதுலதான் உனக்கு முதல் பிரச்சனை வரும். முதலும் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிற மாதிரி. சரியா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் இது பொது பலன் தான். நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி ஒரு முறை உங்களுடைய முழு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. சுபம் வாழ்காலமுடன். கும்பராசி நேயர்களை, கும்பராசிக்கு சதய நட்சத்திரம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, விட்ட நட்சத்திரம் கும்பராசி. ரொம்ப நாளா மனசுல ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருந்தேன், செயல்படுத்தலாமா வேண்டாமான்னு. அதற்கான வாரம் வந்துடுது. இனிமேல் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. செயல்படுத்துங்க. மைண்ட் அளவில் வச்சிருக்கிறத செயல்படுத்துறதுக்கான விஷயத்துக்கு கொண்டு வாங்க. உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் உண்டு, பண்ணுங்க. சக ஊழியர்களிடம் தேவையற்ற கருத்து மோதல்களை தவிர்க்கவும். நீ ஒன்று சொல்றது, அவன் ஒன்று சொல்றது, கருத்து மோதல்களை தவிர்க்கவும். புதிய யோசனைகள் நல்ல லாபத்தை தரும். ஆன்லைன் தொழில்நுட்பம், கல்வி மற்றும் ஆலோசனை சார்ந்த தொழில்கள் முன்னேற்றம் உண்டு. நண்பர்கள் மூலம் புதிய வியாபார வாய்ப்பு கிடைக்கலாம். பெரிய முதலீடுகள் நிதானம் அவசியம். இந்த வார ராசி பலன்ல குடும்பத்தில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் ஏற்படும். சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் சுப நிகழ்ச்சி பற்றிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். குடும்பத்தின் நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு விஷயத்துல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். வீடு விஷயத்துல, வீடு விற்கிற விஷயத்துல, வீடு வாங்குற விஷயத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த வாரத்துல செய்யலாம் வேண்டாம், 2 பட்டாயே கொஞ்சம் போகும். கட்டினது பாதியில் நிற்கும், அதை முழுசாக முடிக்க முடியாது. அதுக்குள்ளே இன்னொன்றுத்துக்கு தாவறது சரியாக வராது. யோசிச்சு செய்யுங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும். பழைய குழப்பங்கள் தீர்ந்து மன நிம்மதி கிடைக்கும். எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். சொத்து வாகனம் போன்ற தொடர்புகளில் நல்ல சாதகமான சூழ்நிலை உருவாகும். நண்பர்களுக்கு அடிக்கடி செலவு செய்ய வேண்டாம். நண்பர்களுக்காக போய் வெளியில போறது, அடிக்கடி செலவு பண்றது, போறது வரதெல்லாம் வேண்டாம். ஏதோ சிக்கனமா இருங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கவனமாக இருக்க வேண்டியது. உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டவர்கள் செயல்படலாம். உங்களை பார்த்து பொறாமப்படுறவர்கள் ரொம்ப இதா இருப்பாங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. எல்லோரிடமும் எதிர்கால திட்டங்களை பகிர வேண்டாம். சனி மற்றும் புதன்கிழமைகளும் முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுக்கும். தூக்கமின்மை உண்டு. ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் மற்றும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். கவனம் தேவை. இன்னொன்று, இந்த வாரத்தில் நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, இல்லை ஒரு காரில் போகிறீங்க,
இல்லை நீங்கள் முக்கியமாக ஏதோ ஒரு வேலையாக ஒரு ஒரு 5 to 6 hours ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு வரும். அப்படி வரும்பொழுது நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் சரி, காரில் ட்ராவல் பண்ணாலும் சரி, ஒரு வாக்குவாதம், ஒரு சண்டை வரும். அது பஸ்ஸில் நடந்தாலும் சரி, அது பஸ்ஸை நிறுத்தி வெளியில் வந்தாலும் சரி, வருவான சில வாக்குவாதம், சண்டை வரும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு இடத்துல சண்டை வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த வாரம் நீங்கள் பஸ்ஸில் போனாலும் காரில் போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்களா இறங்கி நீங்களா போய் ஒரு விஷயத்தில் மாட்டிக்காதீங்க. இப்படி வருதா, இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, ஒரு ஏதோ ஒரு சண்டை வந்துருத்தா, என் ஞாபகம் உங்களுக்கு வரட்டும், சாமி சொன்னாங்க வரும்னு சொன்னாங்க, வந்துருச்சு அப்படிங்கிற ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஆனால் அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க. நீங்களா போய் எதுலேயும் போய் நான் தடுக்க போகிறேன், நான் செய்யறேன், நான் பண்ணுறேன், நீங்களா போய் எதுவும் பண்ணாதீங்க. வேலை பார்க்கும் பெண்களுக்கு பாராட்டு மற்றும் புதிய வாய்ப்புகள் உண்டு. கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு. குடும்பத்தில் உள்ள ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். புதிய ஆடை மற்றும் நகை வாங்கும் யோகம் உண்டு. அதிர்ஷ்ட எண்கள் 8. அதிர்ஷ்டக்கிழமை சனிக்கிழமை, திங்கட்கிழமை அதிர்ஷ்டக்கிழமையாக இருக்கும். நீங்கள் அமைதியாக விதைத்த விதைகள் இந்த வாரம் வெற்றிகரமாக முளைக்க தொடங்கும். ஸோ சிறப்பாக இருக்கும். ஆனால் சமயோஜிதம் தேவை. அதாவது வேகமும் தேவை, விவேகமும் தேவை. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் நேரம் வந்து விட்டது. சந்தேகித்தவர்கள் கூட உங்கள் சாதனையை பாராட்டும் சூழல் உருவாகும். எப்பெல்லாம் உங்களை பார்த்து சந்தேகப்பட்டவன், உங்களை பார்த்து வேறுபடைஞ்சவன், உங்களை பார்த்து பொறாமப்பட்டவனுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்ல போறீங்க. அந்த சூழ்நிலை ஜாதகத்தில் வந்தாச்சு. பண விஷயத்தில் எச்சரிக்கையா இருங்க. கடனை தலைக்கு மேலே வச்சுட்டு இருக்கீங்க, சொல் பேச்சும் கேட்கறது இல்லை, சித்தம்போக்கு சிவம்போக்கு, உங்கள் இஷ்டத்துக்கு தான் சில விஷயங்கள் பண்ணுறீங்க. சில நேரத்தில் யார் பேச்சும் கேட்கறது இல்லை. பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, பிள்ளைகள் பேச்சு சமயத்தில் கேட்க மாட்டீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட வருமானத்துக்கு வரும், வீட்டு வருமானத்திற்கு கூட வெளியில் போகிறது வர்றது தான் பெருசாக இருக்கும், சம்பாதிக்கிறது பெருசாக இருக்கும், ஆனால் வீட்டுக்கு ₹1 கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்க வளமுடன்.